பவுல் தன்னுடைய ஊழியத்தை கொடுத்துட்டு போகிறதுக்காக தீமோத்தி கிட்ட பேசும் பொழுது அவர் சொல்றது, கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அந்த ஊழியத்தை உன் கையில கொடுக்குறேன், ஏனோ தானான்னு வாழ்ந்துடாத, இஷ்டத்துக்கு பண்ணிடாத. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காமல் போனாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு. இஷ்டத்துக்கு பேசிடாத, உனக்கு தோன்ற மாதிரி பேசிடாத, ஜனங்க உன்னை தூக்கி பேசுவாங்கன்னு பேசிடாத, ஜனங்க உனக்கு கொடுப்பாங்கன்னு பேசிடாத, ஜனங்க அடுத்து உன்னை இன்வைட் பண்ணிடுவாங்கன்னு பேசிடாத. பிதா உன்னை பார்த்து உத்தம ஊழியக்காரனேன்னு சொல்ற அளவுக்கு பேசு. கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு பேசு. ஒருத்தரை இயேசுவ மாதிரி மாத்துற அளவுக்கு பேசு. சத்தியத்தை சத்தியமா பேசு. கண்டனம் பண்ணி திட்டி சீர்திருத்தி புத்தி சொல்லி அப்படியா பேசு. ஏன்னா ஆரோக்கியமான கடினமான உபதேசம் கேட்கறதுக்கு அவங்களுக்கு மனசு இருக்காதான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்களா, சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு செவியை சாய்க்கும் காலம் வரும். சிரிக்க வச்சா சூப்பராகுது, என்டர்டெயின் பண்ணா சூப்பரா இருக்கு, திட்டி பாருங்களேன், ஃபில்டர் ஆன மாதிரி ஓடிடலாம். உண்மை அதுதான். பரலோக போகிற வாசல் இடுக்கமானது, அதுல பிரவேசிக்கிறவர்களோ சிலர். ஆனால் கேட்டுக்கு போகிற வாசலோ விசாலமானது, அதுல போகிறவர்களோ அநேகரா இருக்கிறாங்க. அழைக்கப்பட்டவர்களோ அநேகரா இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ரெஸ்பாண்ட் பண்றவங்க கம்மி. 500 பேருக்கு மேல் வீட்டார்ல கூடியிருன்னு சொன்னாலும் கூடியிருந்தவங்க 120 பேர். ஏன்? கடின உபதேசம். கடின உபதேசம் எனக்கு மிக 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 அவசியம். எந்த அளவுக்கு கடினமா ஏசப்பா பேசினார்னா, ஒரு பணக்காரர் வந்து ஏசப்பாக்கு பின்னாடி சொல்றார், ஒரு வாலிபர், இயேசுவே நான் உங்க பின்னாடி வரணும்னா என்ன பண்ணணும்? பிரமாணத்தை கை கொள்ள அப்படின்னார். நான் சிறு வயதுல இருந்து அந்த பிரமாணங்களை எல்லாம் என்ன பண்ணிருக்கிறேன், கை கொண்டு இருக்கிறேன். ஆமாவா, சரி, உன்னிடத்துல இருக்கிற எல்லாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து என் பின்னாடி வாழ்றார். அவர் துக்கம் அடைந்தவனாய் திரும்பி அப்படியே போயிட்டான். அது ஏசப்பா சொல்றாரு, ஊசியின் காதுல ஒட்டகம் கூட போயிடும், ஆனால் பரலோகத்திற்கு ஐஸ்வர்யவான் நுழைகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவர் பேச 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 ஒரு கூட்டம் என்ன சொல்லுதுன்னா, இது கடினமான வார்த்தை, யார் இதுல நிற்க முடியும் அப்படின்னு ஓடிடுதெல்லாம் ஒரு கூட்டம். உடனே கூட இருக்கிற 12 பேரை பார்த்து கேட்கிறார், நீங்களும் என்னை விட்டு போக மனதா இருக்கிறீர்களா அப்படின்னு சீஷர்களை பார்த்து கேட்கிறார். அதுக்கு பேதுரு ஆண்டவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றார், ஜீவன் தரும் வசனம் உம்மிடத்தில் உண்டே, உங்களை விட்டு நாங்க எங்க போவோம், நாங்க எங்க போக முடியும்? அப்ப யோசிச்சு பாருங்க, பெரிய கிரௌடுல பேசினாலும் அப்படி இப்படி ஃபில்டர் ஆகி ஒருத்தர் தான் ரிப்ளை பண்றாரு.